I welcome again you through this video class. What are we going to see in this video? This video is about a roadmap, particularly for writing the board exam students of 10th standard. அதாவது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான குறிப்பாக தேர்வு நோக்கில் வீடியோ பதிவிடப்படுகிறது. மாணவர்களே இதனை பார்த்து பயனடையுங்கள். குறிப்பாக ப்ளீஸ் do not skip during watching the videos. நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா you can't understand what I'm saying. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாப்பிக்கை பற்றி முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் சொன்ன மாதிரி ரோடு மேப்பு. இந்த ரோடு மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னடாமான டைரக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லோக்கல் பீப்புள், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மகிட்ட வராரு, வந்து ஒரு வேக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கேட்குறாரு. சார் இந்த மாதிரி இந்த நாங்கள் இடத்துக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணிங்கன்னா ஈஸி ஃபார் மீ ரீச்சிங் த பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்றார். இப்போ நம்மள என்ன சொல்கிறோம், சார் நேராக போங்க சார், ரைட் எடுங்க சார், லெஃப்ட் எடுங்க சார், அப்புறம் இன்னொரு கட்டிங் ஒரு லைட்டாக இன்னொரு கட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த பிளேஸ் வந்துடும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் அதுக்குள்ளே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், ஆட்டோ கரெக்டாக கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் சார் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் இது வே சொல்லுவோம். By spoken, I think easy for everyone, but written, we are getting struggle. But the conditions are important when we write the road map. What are the conditions, Rama? Nothing, Rama. Landmark. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், you have to mention the landmark when you write the answer under this part. இந்த ரோடு மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய கேள்வித்தாளில் எத்தனாவது கேள்வி என்னாக இடம்பெறுதுன்னா கேள்வி எண் 28. இது வந்து கம்பல்சரி பார்ட். கம்பல்சரினா அந்த மாதிரி இல்லை, இதை வந்து நோ சாய்ஸ், இதுக்கு சாய்ஸ் கிடையாது. நம்ம விட்டால் இந்த கேள்வி என்னை விட்டுட்டு தான் வரணும். இப்போ சப்போஸ் மற்ற பாட்டுக்கெலாம் சாய்ஸஸ் இருக்கும், இதில்லாட்டி அதுன்னு இருக்கலாம், ஆனால் இதுலயே ஆகணும். ஈஸியாக இருக்கும். நான் ஈஸியாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 பாருங்கள், ஒரு லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன கிராசிங் அப்படின்னா ஜீப்ரா கிராசிங். இது மோஸ்ட்லி இருக்குது, ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஃபாரினில் என்னது அவங்க எல்லாமே சூப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த ரோட்டில் கோடு இருக்கும், கோட்டு மேலே நடக்க மாட்டோம், கோட்டை தாண்டி வேறு பக்கம் தான் நடப்போம். அப்போ மனிதர்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு நடைபாதையாக தான் அந்த ரோட்டு மேலே அந்த கோடு போடப்பட்டிருக்கும். அது குறிப்பாக பள்ளி, சில சிக்னல்ஸ், இந்த இடத்துலலாம் இதை போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன கிராசிங்கு, ஜீப்ரா கிராசிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 ரோடு சந்திக்கக்கூடிய இடம். இதை மோஸ்ட்லி இப்போ இருக்க ட்ரெண்டில் நம்ம ஒரு சிக்னல் பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம தங்கிலீஷில் சொன்னால் ரவுண்டானா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்துங்க, அப்போ ரவுண்டானா இஸ் அ கீவேர்டு. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், இப்போ ரோட்டில் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம், போகிற வழியில் ஒரு லேண்ட்மார்க், ஏதோ ஒரு சம்திங் பஸ் ஸ்டாப்பு, ஆனால் பஸ் ஸ்டாப்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு சர்ச்சு, ஒரு டெம்பிள், ஒரு ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது அப்படின்றப்ப நம்ம போய்கிட்டு இருக்கப்போ அது இருக்குது அப்படிங்கிறப்ப என்னது, அந்த வே ஆஃப் கிராசிங்கில் இருக்குன்னா பாஸ் த பஸ் ஸ்டாப், அதாவது அதை கடந்து போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த 3 தான் ரொம்ப மெயினாக இருக்கக்கூடியது. இந்த 3 பார்த்துங்க. அடுத்து எப்போ போல் யூஸ் பண்ணுறது தான் டேர்ன் ரைட்டு, டேர்ன் லெஃப்ட்டு. இதில் அடுத்ததில் ரொம்ப முக்கியம் கோ ஆர் வாக் ஸ்ட்ரைட். மோஸ்ட்லி தி ஸ்டூடெண்ட்ஸு ஹூ மேட் அ மிஸ்டேக் ஃபார் ரைட்டிங் தி ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்டு ஸ்ட்ரைட். இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. தயவுசெய்து யூ வில் ரிப்பீட் ஆஃப் யுவர் ஓனு ரிகார்டிங் தி ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்டு ஸ்ட்ரைட், STRAIGHT. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வாக் டுவர்ட்ஸ் டு டேஷ். இப்போ ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குது, அதை நோக்கி போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோமே, வாக்கு டுவர்ட்ஸ் டு த டெம்பிள். சார் அப்படியே ஒரு டெம்பிள் இருக்கும் சார், அந்த டெம்பிளை நோக்கி அப்படியே போய்கிட்டே இருங்க சார்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து 8, 9ங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். லேண்ட்மார்க்கு ஷுட் பி ஹைலைட்டட். வென் யூ ரைட் த ஆன்சரு யூ ஷுட் பி ஹைலைட்டட் த லேண்ட்மார்க்ஸ் வித் பென்சில், த அண்டர்லைன். ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டினீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வேல்யூவேட்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஒரு டிக் அடித்து மார்க்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. லாஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஷுட் பி ரிட்டன் இன் பாயிண்ட்ஸ் மெத்தட். பாயிண்ட்ஸில் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அதில் மார்க்கு கெயின் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாடல் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் பாருங்கள், ஐ திங்க் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. எக்ஸாம்பிள், ஒரு மேப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மேப்பில் நம்ம எங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், யூ ஆர் ஹியர் அப்படின்னு இருக்கும், அல்லது அந்த பக்கத்தில் லேண்ட்மார்க் இருக்கும் டெம்பிள். இப்போ டெம்பிளில் இருக்கோம், நம்ம எங்கே ரீச் பண்ணணும், டு ரீச் த பாண்டியன் ஹோட்டல். ஓகே, இப்போ நீ உன்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கேட்குறாரு, சார்
பாண்டியன் ஹோட்டல் அப்படிங்கிறது எங்கே சார் இருக்குன்னு அதுக்கு போகிறது கொஞ்சம் கைட் பண்ணிங்கன்னா ஈஸி ஃபார் மீ அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நீ டெம்பிளில் இருக்க, அவரும் டெம்பிளில் இருக்கார். இப்போ அங்கேருந்து நீ அவரை கைட் பண்ணுற. சார் ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க, நேராக போங்க, அப்படி இப்படின்னு ஏதோ கைட் பண்ணுற. அந்த கைடன்ஸை நம்ம ரிட்டனாக எழுத போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். மறுபடியும் ஒன் செகண்ட் ரிப்பீட் யூ கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ டெம்பிள் அதான் லேண்ட்மார்க். இப்போ நீ அவர் கைட் பண்ணுறப்ப, அவர் கைட் பண்ணுறப்ப யூ ஹவ் டு யூஸ் த ப்ரொனவுன் யூ. சார் நீங்கள் இப்படி போங்க சார், அப்படி போங்க சார். பாருங்கள், இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, யூ ஆர் இன் த டெம்பிள். இஃப் தேர் இஸ் எனி லேண்ட்மார்க்கு யூ ஷுட் ரைட்டு ஆர் யூ ஷுட் யூஸ் தட் லேண்ட்மார்க். இஃப் நாட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஷுட் பி யூ ஆர் ஹியர். நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து நேராக போங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் யூ ஆர் இன் த டெம்பிள் ஆர் ஹியர். செகண்ட் என்ன சொல்லுவான், இங்கேருந்து நேராக போங்க. அப்போ யூ கேன் கோ ஸ்ட்ரெயிட். போனோடனே என்ன நம்ம ரீச் ஆகிறோம், ஏதோ ஒரு இடத்த ரீச் பண்ண பாருங்கள். ரீச் த மெயின் ரோடு. ரீச் த மெயின் ரோடு. அந்த ரோடுக்கு பேர் என்ன பேர், மெயின் ரோடு இருக்கா. மெயின் ரோடு அண்டு டேக் ரைட்டு. அங்கே நம்ம ரைட் எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமா அவர் சொன்ன. அப்போ அண்டு டேக் ரைட்டு. ரைட் எடுத்துகிட்டு போகிறார். போனால் என்ன வருது, வாக் அலாங் த மெயின் ரோடு. அப்படியே நம்ம மெயின் ரோட்லேயே போங்க சார் சொல்லுவோம்ல, அதான் சார். வாக் அலாங் த மெயின் ரோடு அண்டு பாஸ் த பஸ் ஸ்டாப். முன்னாலே சொன்னேன் பார்த்தீங்களா, போகிற வழியில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லேண்ட்மார்க்கு, நம்ம என்ன பண்ணோம், வி ஹவ் டு யூஸ் த டேர்ம் பாஸ், பிஏஎஸ்எஸ், பாஸ் த பஸ் ஸ்டாப். அப்படியே பஸ் ஸ்டாப்பை அப்படியே கடந்து போய்கிட்டே இருங்க சார். அதுக்கப்புறம் என்ன வரும்னு பாருங்கள், ஒரு சிக்னல் மாதிரி வருது, சிக்னல் வருது பாருங்கள். யூ கேன் கிராஸ் த சிக்னல். ஒரு சிக்னல், அதை என்ன பண்ணுங்கள், கிராஸ் பண்ணுங்கள். யூ கேன் கிராஸ் த சிக்னல் அண்ட் மூவ் ஸ்ட்ரெயிட். கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நேராக நோக்கி போய்கிட்டே இருங்க. டேர்ன் லெஃப்ட் அண்ட் கோ ஸ்ட்ரெயிட். அதில் போய் ஒரு டேர்ன் லெஃப்ட் எடுங்க, அப்படியே நேராக போங்க. என்ன கிடைக்கும், லுக் அட் த ரைட் சைடு. ஸோ போயிட்டு உங்கள் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், தர் இஸ் அ பாண்டியன் ஹோட்டல். அங்கே தான் சார் பாண்டியன் ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பாருங்கள், கீழே பாருங்கள், நான் ஃபுல்லாமே கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இது தான் ஹைலைட் பண்ண சொன்னேன். ஹைலைட்டாக நம்ம எதுவும் கலர் பென்சில், வி ஷுட் நாட் யூஸ் த கலர் பென்சில், ஓகேவா. ஒன்லி ப்ளூ ஆர் பிளாக் கலர் பென்னு ப்ளஸ் பென்சில். அப்போ பென்சிலை நீங்கள் கீழே அன்லைன் பண்ணி காட்டினீங்கன்னா பாருங்கள், இப்போ எப்படி லுக்காக இருக்குது. டக்குன்னு டிக் அடிப்பாங்க, 2 மார்க்ஸ் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த டாபிக் ரொம்ப 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 ஈஸியான டாப்பிக்கு. தயவுசெய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு அழகாக நீட்டாக எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்கோரிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டாமா.